அடே ஃப்ளிப்கார்ட் உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னே புரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் நல்லா வருவையா, நல்லா வருவ. ரீசெண்டாக ஒரு ட்ரைபேட் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டு ஆர்டர் பண்ணேன். ஏன்னா டேமேஜ் ஏதாவது இருந்தால் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கேட்டேன். அதுக்காக ஓப்பன் பண்ணியே டெலிவரி பண்ணுங்கன்னு நான் கேட்கல. பாருங்கள், பாக்ஸை அனுப்பியிருக்காங்க. பாக்ஸை ஒரு என்ன சொல்லி ப்ராப்பராக பேக்கிங் கூட பண்ணல. அப்படியே அந்த பாக்ஸுக்கு மேலே அட்ரஸ் போட்டு அப்படியே அனுப்பிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கோம், காசு கொடுத்து வாங்குகிறோம், எங்கே ஒட்டணுமோ அந்த பக்கம் ஒட்டவே இல்லை. பாருங்கள், டேப் போட்டு கூட, சாதா ஒரு டேப்பு போட்டு கூட ஒட்டலை. அப்படியே ஓப்பன்லேயே கொடுத்து விட்டாங்க. ஆப்போசிட் சைடில் ஒட்டியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் காசு கொடுத்தா வாங்குறா. சும்மா கொடுக்குற கடையில் கூட நம்ம ஒட்டி நீட்டாக கொடுக்குறாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், அதை ஒரு ப்ராப்பராக ஒட்டி கூட தர மாட்டேங்கிறாங்க. உங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நல்ல பொருள் தான் தரீங்க, குவாலிட்டியான பொருள் தான் தரீங்க, அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு பொருளை நம்ம கஸ்டமர் வாங்குகிறாங்க, கஸ்டமருக்கு ப்ராப்பராக ஒரு பேக் பண்ணி அனுப்புவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. சும்மா ஏனோ தோணுன்னு சொல்லிட்டு பாக்ஸுக்கு மேலேயே அட்ரஸ் போட்டு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அனுப்பி விட்டீங்க. சரி, அது கூட பரவாயில்ல. பாக்ஸையாவது ஒழுங்காக ஒட்டுனீங்களா? அதுவும் இல்லை. வர வழியில் எத்தனை பேர் அதை திறந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டிக்கர் கூட ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குதுங்கிறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சந்தோஷம். நீங்கள் இதே மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் சரியாக இல்லாமல் வந்திருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள்.